श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोगतसदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नवभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रतां। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे। स्वामी போன ஸ்லோகத்திலையும் முந்தின ஸ்லோகத்திலையும் பெருமாளை தாமரை தடாகமாக வர்ணித்து, அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் போன ஸ்லோகத்தில் அவர் ரொம்ப அழகாக அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் ஸ்வயம்வரத்தில் தன்னையே கணவனாக தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு விளங்கிய யௌவன சோபையையும் அழகாகிய செல்வத்தையும் உடையவராய் இருந்ததனால் கொஞ்சம் கர்வம் கொண்டவராய் உள்ள ஸ்ரீரங்கநாதனை போக்கியமாக அனுபவிப்போமாக என்று தெரிவித்தார். எல்லா சகல வஸ்துக்களையும் எல்லா பொருள்களையும் அனைத்தையும் ஆளக்கூடியவராய் ஒரு வெண்கொற்ற குடையின் கீழ் அரங்கன் திருமகளோடும் மண்மகளோடும் தனது உயிராய் வீற்றிருக்கிறார்னு அனுபவித்தார் போன ஸ்லோகத்தில். இன்றைய தினம் 67வது ஸ்லோகம் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் பூர்வ சதகம் ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்தது. ஆபாத சூட அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆபாத மூல, ரெண்டு பாடம் இருக்கு. ஆபாத மூல மணிமௌலி சமுல்ல சந்தியா ஸ்வாதந்திர சௌஹிருத ரங்கிய தயாங்க பங்கியா சக்கியம் சமஸ்த ஜனச்சேதசி சந்ததானம் ஸ்ரீரங்கராஜமனிமேஷம் அனுஸ்ரீயாஸ்ம. ஆபாத மூலமணி மௌலி சமுல்ல சந்தியா ஸ்வாதந்திர சௌஹிருத தரங்கிய தயாங்க பங்கியா சக்கியம் சமஸ்த ஜனச்சேதசி சந்ததானம் ஸ்ரீரங்கராஜமனிமேஷ அனுஸ்ரீயாஸ்மா. அதாவது நம்பெருமாளின் திருவடிகள் தொடங்கி திருமுடி வரை உள்ள ஒவ்வொரு அவயவங்களிலும் ஒவ்வொரு அங்கத்திலும் அவனது மேன்மையும் அவனது நீர்மையும், அதாவது பரத்வமும் சௌலபிய சௌஷீல்யமும் அலை மோதியபடி உள்ளன. ஒவ்வொரு அங்கத்திலையும் பரத்வமும் தெளிவிக்கிறது, சௌஷீல்ய சௌலபியமும் நமக்கு புலப்படுகிறது, அவனது மேன்மையும் தெரிகிறது, நீர்மையும் தெரிகிறது. அவை அனைவரது நெஞ்சங்களிலும் பாய்ந்து அவன் மீது ஒரு பெருத்த காதலை உண்டாக்குகிறது. அப்படிப்பட்ட நம்பெருமாளை நாம் நமது கண்கள் இமைக்காமல் கண்டு வணங்குவோமாக, கண்டு கழிப்போமாக என்கிறார் சுவாமி. நம்பெருமாளின் திருவடியில் இந்த திருமுடி வரை ஒவ்வொரு அவயவமும் பரத்வத்தையும் துவனிக்கிறது, சௌலபிய சௌஷீல்யத்தையும் தெளிவிக்கிறது. அதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஆபாத சூட மணிமௌலி சமுல்ல சந்தியா ஸ்வாதந்திர சௌஹிருத தரங்கி தயாங்க பங்கியா சக்கியம் சமஸ்த ஜனச்சேதசி சந்ததானம் ஸ்ரீரங்கராஜமனிமேஷ அனுஸ்ரீயாஸ்ம. ஸ்லோகத்தில் செருக்கு கொண்ட பெருமாள் அப்படின்னார். ஏன் செருக்குன்னா, மகாலட்சுமி வந்து ஸ்வயம்வரத்தில் தன்னுடைய திருமார்பிலை அமர்ந்து கொண்டதும் அவ்வளவு மன்மதன் அவ்வளவு யவ்வன சோபையுடன் விளங்கி சாக்ஷாத் மன்மதனாக அந்த அழகாகிய செல்வத்தை உடையவராய் சிறு செருக்கு கொண்ட பெருமான் மகாலட்சுமி லக்ஷ்மிபதியா ஸ்ரீயப்பதியா அப்படி கர்வம் கொண்டிருக்கும் பெருமாளை நாம் நெருங்க முடியுமோ என்று பயப்படுபவர்களுக்கு, ஐயமுறுபவர்களுக்கு, சந்தேகப்படுபவர்களுக்கு பரத்வத்தை கண்டு அகலாமைக்கு சௌலபியம் கண்டு இகழாமைக்கு பரத்வம், ரெண்டையும் அனுபவிக்கணும். அவருடைய சௌஷீல்ய சௌலபியம் வாத்சல்யத்தை அனுபவிக்கும் போது
அவருடைய சுவாமித்துவத்தையும் அனுபவிக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட நம்ம நெருங்க முடியும். அவர் நம்ம காப்பாற்றுவார். அவருடைய சுவாமித்துவத்தை மாத்திரம் பார்த்தா அவர் நம்ம ஒதுக்கிடுவாரோ, அவ்வளவு பெரியவர், நாம் யார் அப்படின்னு நம்ம ஒதுங்காமல் இருப்பதற்காக சௌலபிய சௌசல்யத்தையும் அனுபவிக்கணும். ஸோ அவரது ஒவ்வொரு அவயவத்திலும் ஈர்க்கும் தன்மை விளங்குவதால் அணுக கூஷ வேண்டாம் என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். திருவடி தொடங்கி திருமுடி அளவும் பெருமானது திவ்ய அவயவங்களில் நிரங்குஷ சுதந்திரனாக விளங்குவதாகிய மேன்மை தெரிகிறது. தன்னை யாரும் அசைக்க முடியாது. தான் இண்டிபெண்ட்டாக சுதந்திரமாக ஆக்ஷன் எடுக்கலாம். நோபடி கேன் கொஸ்டின். ஆனால் அனைத்துயிர்களுக்கும் நண்பனாக விளங்கும் நீர்மையும் அந்த அவயவங்களில் தெரிகிறது. அவயவங்களின் அமைப்பினால் புலப்படுத்தப்படுகிறது. அனைத்து மக்களுடைய நெஞ்சிலும் ஒரு குளிர்ச்சியை விளைவிக்கின்ற, ஒரு தன்மையை விளைவிக்கின்ற ஸ்ரீ ரங்கநாதனை, நம்பெருமாளை இமை கொட்டுதல் இல்லாமல் நாம் காண்போமாக, சேவிப்போமாக, கண்டு கழிப்போமாக, கண்டு வணங்குவோமாக என்கிறார் சுவாமி. ஆபாத சூட மணிமௌலி சமுல்ல சந்தியா, ஆபாத மூல மணிமௌலி சமுல்ல சந்தியா. ஆபாத மூல திருவடி தொடங்கி மணிமௌலி மணிகள் அணிந்த திருமுடி வரை, திருவடி தொடங்கி திருமுடி வரை சமுல்ல சந்தியா நன்கு விளங்கி வருவதாயும், சுவாதந்திரிய எதையும் தனித்து நடத்தும் மேன்மை என்ற நிலை என்ன? தனித்திருமால் தாளில் தலை வைத்தோம் ஷடகோபன் அருணிலாலே வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிற மாதிரி தனித்திருமால் தனித்து நடத்தும் மேன்மை, சுவாதந்திரியம், சௌஹிருத எல்லோரிடமும் நல்ல எண்ணத்துடன் பழகும் நீர்மை, நடத்தும் மேன்மை, பழகும் நீர்மை, எதையும் தனித்து நடத்தும் மேன்மை, எல்லாரிடமும் நல்ல எண்ணத்துடன் பழகும் நீர்மை, ரெண்டும் சுவாதந்திரிய சௌஹிருத. தரங்கி தயா, அந்த இடத்துல தரங்கி தயா இவைகளாகிய அலைகள் மாறி மாறி வருவதை காட்டுகிறது. பரத்துவமும் சௌலபியமும் அப்படி சைனசாய்டல் வேவ் மாதிரி மாறி மாறி வருகிறது, அலைகள் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க தயா அங்க பங்கியா, நமது திருமேனி தமது திருமேனி அமைப்பால், அவருடைய திருமேனி அமைப்பால் பரத்துவமும் தெரிகிறது, சௌலபியமும் தெரிகிறது, மேன்மையும் தெரிகிறது, நீர்மையும் தெரிகிறது. சமஸ்த ஜன எல்லா மக்களுடையவும் சேதசி நெஞ்சில் சக்கியம் தான் எல்லாருக்கும் தோழன் என்ற எண்ணத்தை சந்ததானம் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அப்படி கொடுக்கும் ஸ்ரீரங்கராஜம் அரங்கநகர் அப்பனை அனிமேஷம் கண்கள் இமைக்காமல் அனுஸ்ரீயாஸ்ம பின்தொடர்ந்து சேவித்து வருவோமாக என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. கடந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ரங்கநாச்சியார் அருகில் உள்ளதால் கர்வத்துடன் உள்ளான் என்று கூறினார். இதனால் நமக்கு ஒரு ஐயமோ பயமோ சந்தேகமோ வந்தால், இப்படி கர்வத்துடன் இருப்பனை நாம் எளிதாக நெருங்க முடியுமா என்றால் அதற்கு விடை, அவன் ஒவ்வொரு அவயவத்திலும் பெருமளவு ஆக்கர்ஷணத்தை வெளிப்படுத்துகிறான், இழுக்கிறான். தானாகவே அது வலிய அவரிடம் நம்மை இழுத்துச் செல்கிறது. கண் இமைக்கும் நேரம் கூட அவனை காணாமல் இருந்துவிடக்கூடாது என்ற அனுபவம் தான் இங்கே முக்கியம். கண்ணை இமைச்சிட்டா அந்த ஒரு 1/1000th 1 fraction of a second அவனை பார்க்காம போயிடுவோமே, கூடாதான். அதாவது சௌந்தர்ய சம்பத வலிப்தம் என்று போன ஸ்லோகத்தில் தமது வடிவழகு முதலானவைகளால் சற்றே செருக்கு உள்ளவரை போன்றுள்ளதாக கூறவே, அத்தகையவரை அகிஞ்சனாரான நாம் அணுக முடியுமோ என்று எண்ணி ஒருவரும் ஒதுங்க வேண்டாம். அவன் சர்வஜன சுகிருத், அவனுடைய சர்வஜன சௌகார்த்தத்தை இதில் அருளி செய்கிறார். சுவாதந்திரியம் ச பகவான் ஸ்வே மகிம்னி பிரதிஷ்டிதா, ஸ்ருதி காட்டுகிறது. எம்பெருமான் சர்வஸ்வதந்திரன், சர்வத்த பிரசித்ததிகரண விஷய வாக்கியங்களால் அது ஏற்படும். சௌஹிருதம் அப்படின்னா மாதா பிதா பிராதா நிவாசகா சரணம் சுகிருத் கதிர் நாராயணகா, ஸ்ருதி வாக்கியம். அவன் மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் கதிர் நாராயணகா, நமக்கு எல்லாம் அந்த நாராயணன் தான். சௌஹார்தம், அவன் நெருங்கி பழகும் தன்மை உடையவன். சர்வஸ்ய சரணம் சுகிருத், சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வாமாம் சாந்தி மிருச்சதின்னு கீதையில் கண்ணனே தெரிவிக்கிறார். ஆகவே
இந்த சௌலபிய சௌஷீல்யம், இந்த நீர்மை நம்மை அவனிடம் அணுக வைக்கும், பயப்படாமல் அணுக வைக்கும். ஒரு குழந்தை அப்பா கிட்டே, அவன் அப்பா எவ்வளவு பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அது ஓடி வந்து அப்பாவை கட்டி அதை துவம்சம் பண்ணி அது மேலே ஏறி நின்று எல்லாம் பண்ணும். இத்தகைய அழகிய மணவாளனை கண்ணிமைக்காமல் எப்பொழுதும் தொடர்ந்து சேவிக்கப்பெற வேண்டும். இதனால் நித்திய சூரிகள் எப்பவும் சதா பஷ்யந்தி சூரையாக, அப்படி சதா பஷ்யந்தி என்ற நிலை அடியேனுக்கு இங்கேயே பூலோக வைகுண்டத்திலேயே வேணும் அப்படின்னு ஸ்ரீ பட்டர் திருவுள்ளப்படுகிறார். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீவதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.